ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றி முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வடக்கல்ல எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு, சின்ன வெங்காயம் வந்து நல்லா முழுசாக போட்டு 3 பெரிய மிளகாவும் கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கிடுவோம். அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை போட்டு எண்ணெயிலே நல்லா வணக்கணும். கொஞ்சம் ஒரு அளவுக்கு முக்கால்வாசி அளவுக்கு பதமாக வெந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பும் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா நம்ம குழம்பு மசாலா வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கிறது, அதை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கிளறி விடுவோம். அந்த மசாலாலாம் நல்லா காயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆன பிறகு வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு 2 சில்லு. அதை வந்து அரைச்சி நம்ம இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து பருப்பு, தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து அது நல்லாவே வெந்திருக்கு. 2 விசில் விட்டு அதை வந்து நல்லா லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கடைஞ்சிட்டு அதை வந்து நம்ம இந்த குழம்போடு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். நல்ல செமையான நல்லா கமகமன்னு வாசம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு புளி ஊற வச்சுருக்கு அதையும் வந்துட்டு நல்லா கரைச்சி விட்டு அந்த புளியை வந்து நம்ம இந்த குழம்போட ஆட் பண்ணிடணும். அப்போ வந்து முள்ளங்கி போடுறதுனால நமக்கு வந்து கசப்பு தன்மை இருக்காது. புளியும் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.